This video sponsored by MyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பாகிஸ்தானை பதற வைத்த இந்தியா. லைவிலேயே கண்ணீர் விட்டு அழுத பாகிஸ்தான் ஆங்கர் வீடியோ. பாகிஸ்தானின் மீது இந்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த தாக்குதல் குறித்த செய்திகள் பாகிஸ்தான் ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டது. அப்பொழுது அந்த வீடியோவில் பாகிஸ்தானை சேர்ந்ததாக கூறப்படும் ஒரு பெண் செய்தி வாசிப்பாளர் நேரலையிலேயே கதறி அழுவது போன்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை அழித்தொழிக்க இந்திய பாதுகாப்பு படைகள் ஒருங்கிணைந்த ஆபரேஷன் சித்தூர் என்ற பெயரில் பெரிய பதிலடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 முக்கிய பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு இதில் ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா ஆகிய தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் முகாம்கள் அழிக்கப்பட்டன. இந்த பகுதிகளில் உள்ள ஜெய்ஷி முகாம், முரிக்கோட்டுவில் லஷ்கர் முகாம் உள்ளிட்டவை அழிக்கப்பட்டன. உளவுத்துறை தகவலின்படி இந்த தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் மூலம் பயங்கரவாத முகாம்கள் மற்றும் அவற்றின் அடிப்படை தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலையகத்தில் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மசூத் அரசின் குடும்பத்தினர் 10 பேர், அவரது ஆதரவாளர்கள் 4 பேரும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் மசூத் அசர் உயிர் தப்பியதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டன. இந்த நிலையில் இந்தியாவின் தாக்குதல் குறித்து செய்தி வாசித்த போது பாகிஸ்தானை சேர்ந்த பெண் செய்தி வாசிப்பாளர் அழுத வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியது. நேரலையில் தனது உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் கதறி அழுத அவர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா அமைதியடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் இதிலுள்ள பெண் செய்தி வாசிப்பாளர் உண்மையில் பாகிஸ்தானின் எந்த செய்தி நிறுவனத்தை சேர்ந்தவர் என்பது உறுதியாக தெரியவில்லை. அதே சமயம் இந்த வீடியோ உண்மையானதா என்றும் தெரியாத நிலையில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஐபி சிங் இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.